நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 9.3ல கொஸ்டின் நம்பர் 4ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4ல secant squared x tan y dx plus secant squared y tan x dy is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் இதை செப்பரேட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். நம்ம செப்பரேட் பண்ணிட்டு அதை அப்படியே இன்டெகிரேட் பண்ணிட்டு ஆன்சர் கிடைச்சிரும். எப்பவுமே இந்த ஒய் டேர்ம் வந்து இந்த சைடு வச்சுட்டு எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கலாம். secant squared y tan x dy ஈக்குவல் டு இந்த பிளஸ் டேர்ம் ஈக்குவல் டு தான் அங்கே போகும்போது மைனஸ் ஆயிடும். ஸோ மைனஸ் secant squared x tan y dx அப்படின்னு கிடைக்குது. இதுல secant squared yயும் dyயும் வந்து y டேர்ம். இதுல இந்த tan x மட்டும் நமக்கு வேண்டாம். tan x அந்த பக்கம் அனுப்பிடலாம். அதே மாதிரி இங்க secant squared xும் இந்த dxும் x ஃபார்ம், இது மட்டும் y ல இருக்கு. ஸோ இந்த tan y மல்டிப்ளர் இருந்து இங்க டிவிஷன்லயும் இங்க இருக்கிற tan x அங்கேயே நம்ம சென்ட் பண்ணிட்டோம்னா y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் ஈஸியா வந்துடும். டிவைடட் பை இங்க வந்து tan y, ஏன்னா இந்த tan y இங்க வந்துருச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து secant squared xும் dxும் இருக்கு. இங்க இருக்கிற tan x மட்டும் அங்க எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா ஓகே. இப்ப எல்லாமே x வந்தாச்சு, இங்க எல்லாமே y வந்தாச்சு. பாருங்க, வேரியபிள செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இன்டெகிரேட் பண்ணிடலாம். இன்டெகிரேட் போத் சைட் பண்ண போறோம். ஸோ இன்டெகிரேட் பண்றோம். இது வந்து பேசிக்கா ஒரு சின்ன விஷயம். இங்க பாருங்களேன், கீழே வந்து tan x இருக்கு, மேல secant squared x dx இருக்கு. tan x ஓட டிஃபரன்ஷியேஷன் தான் நியூமரேட்டர்ல இருக்கு. ஸோ இந்த பேசிக் தெரிஞ்சிருந்தா இதை டைரக்டா நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். இப்போ கீழே tan தீட்டாவும் மேல secant squaredம் d தீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த tan தீட்டாவை நான் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்ப ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? tan தீட்டான்றது secant squared தீட்டாவாகும், எக்ஸ்ன்றது dx by d தீட்டான்னு வந்துடும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா நம்ம வந்து என்ன பண்றோம்? டிஃபரன்ஷியேட் பண்றோம். d தீட்டா அங்க எடுத்துட்டு போயிடலாம். அப்ப secant squared தீட்டா d தீட்டான்றது தான் dx. அப்ப இந்த கொஸ்டின்ல இந்த tan தீட்டாவை நான் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணனா மேல இருக்க secant squared தீட்டா d தீட்டா ஆட்டோமேட்டிக்கா dx மாறிடுது. அப்போ 1/x இன்டெகிரேட் பண்ணும்போது log x அப்படின்னு கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் வந்து tan தீட்டா தான். அப்போ இவங்களோட இன்டெகிரேஷன் வேல்யூ இதுதான். ஸோ அதே தான் இங்கேயும் இருக்கு பாருங்க. ஏன்னா தீட்டாக்கு பதிலாக இங்கே y இருக்கு, இங்கே தீட்டாக்கு பதிலாக x இருக்கு. ஸோ இவங்களை இன்டெகிரேட் பண்ணா log ஆஃப் இது 1/x ஃபார்ம்ல இருக்கு, எக்ஸுக்கு பதிலாக வந்து tan y இருக்கு அப்படின்னு பாருங்க. log ஆஃப் tan y is equal to இந்த மைனஸை வெளில போட்டோம் அப்படின்னா இதுவும் டேனும் மேலே secant squaredம் இருக்கு. ஸோ டைரக்டா இவங்களும் இன்டெகிரேட் பண்ணிடலாம். log ஆஃப் tan x அப்படின்னு கிடைச்சிருது. இங்க வந்து பிளஸ் சி அப்படின்னு நம்ம எழுதணும். இவங்க எல்லாமே லாக்ல இருக்கிறதுனால நம்ம இவங்களே என்னன்னு எழுதிக்கலாம்? லாக் சி அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த டேர்ம் மைனஸ்ல இருக்கு, ஸோ ஈக்குவல் தானே அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம்னா பிளஸ்ல போயிடும். ஸோ லாக் ஆஃப் tan y இந்த பக்கம் இருந்துச்சு, இப்போ ஒரு பிளஸ் லாக் ஆஃப் tan x கிடைச்சிருக்கு, which is equal to log cன்றது அந்த பக்கம் வச்சுக்கலாம். இது பார்க்க log a plus log b மாதிரி இருக்கு. ஸோ பேசிக் ரூல் log a plus log b அப்படின்னு வந்ததுன்னா லாக்ல அடிஷன் வந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணும்போது log of ab நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் எழுதணும். ஸோ அதுதான் நம்ம இங்க எழுத போறோம். ஸோ log of tan y multiple by tan x அப்படின்னு எழுதிடலாம், which is equal to log c. ஸோ இங்கேயும் log of இருக்கு, இங்கேயும் log of இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் இருக்க log வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரிமூவ் பண்ணிக்கலாம். டேக் எக்ஸ்பொனென்ஷியல் ஆன் போத் சைடு எழுதியும் பண்ணலாம், இல்லை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு tan y multiple by tan x is equal to c அப்படின்னு எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளோட required general solution. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். find the general solution of the differential equationல இதுல xும் yயும் மிக்ஸ் ஆகிருக்கு கொஸ்டின்ல. ஸோ xையும் yயும் முதல்ல செப்பரேட் பண்ணும். ஸோ செப்பரேட் பண்ணிடலாம். e power x plus e power minus x dy இந்த பக்கம் வச்சுட்டு மைனஸ்ல இருக்க டேர்ம் அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கோங்க, பிளஸ்ல போயிடும். ஸோ e power x minus e power minus x dx அப்படின்னு வருது. இவங்க எல்லாமே xல தான் இருக்காங்க. இங்கேயும் இங்கே ஒரு x டேர்ம் இருக்கு பாருங்க, x அந்த x அந்த பக்கம் அனுப்பிடலாம். அப்போ dy is equal to e power x minus e power minus x dx இருந்தது. இங்கே மல்டிபிள் இருக்க டேர்ம் இங்கே வந்து டிவிஷனுக்கு வந்திருக்கும். e power x plus e power minus x இப்படி கிடைச்சாச்சு. இப்போ இவங்க எல்லாம் x டேர்ம், இவங்க மட்டும் y டேர்ம். இவங்களை என்ன பண்ணிடலாம்னா இன்டெகிரேட் பண்ணிடலாம். இன்டெகிரேட் ஆன் போத் சைட் எக்ஸையும் ஒய்யும் செப்பரேட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணால் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன் கிடைச்சிரும். ஸோ இந்த பக்கம் இன்டெகிரேஷன் ஆஃப் dy இருக்கு, இந்த பக்கம் இன்டெகிரேஷன் ஆஃப் e power x minus e power minus x by e power x plus e power minus x dx அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்களை வந்து ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிடலாம், y அப்படின்னு வந்துடும். இவங்களை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம். லெட் அஸ் டேக் e power x plus e power minus x வந்து நம்ம tன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான், e power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power minus x தான் வரும்.
ஆனா மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு -1 வரும். அந்த மைனஸ் வந்து இந்த பிளஸை மைனஸா கன்வெர்ட் பண்ணிடும். இங்க வந்து dt பை dx அப்படின்னு வரும். ஏன்னா t வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது dx இந்த பக்கம் போடாம நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த பக்கம் போட்டுக்கலாம். ஏன்னா இதுதான் நம்மளோட நியூமரேட்டர்ல இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின்ல இந்த டினாமினேட்டர் நம்ம டீன்னு அசியூம் பண்ணோம்னா இந்த நியூமரேட்டர் வந்து அப்படி என்னன்னு மாறிடுது, dtன்னு மாறிடுது. இது 1/t மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ 1/t இன்டகிரேட் பண்ண என்ன வரும், log t plus c அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இதுல tக்கு பதிலா நம்ம எடுத்த சப்ஸ்டிடியூஷன் யாரு, e power x minus e power minus x. அப்ப log of e power x minus e power minus x அப்படின்றது தான் நம்மளோட சரியான இன்டகிரேஷன். ஸோ அதை தான் நம்ம இங்க எழுத போறோம். ஸோ இது log of e power x minus e power minus x plus c அப்படின்னு போட்டுட்டோம்னா இதுதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ முதல்ல வேரியபிள் செப்பரேஷன் பண்ணலாம். y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு வரணும். எப்பவுமே dyயோ dxோ டினாமினேட்டருக்கு போகவே கூடாது. ஸோ இங்க dy நியூமரேட்டர்ல இருக்குன்னா y எல்லாம் இங்க கொண்டு வரணும். இங்க மல்டிபிள் இருக்க 1 plus x squared இங்க வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும் 1 plus y squared. இங்க நியூமரேட்டர்ல வந்து 1 plus x squared இருக்கு. இவங்க கூட இந்த டினாமினேட்டர்ல இருக்க dx வந்து இங்க இப்படி மல்டிபிள்ல போயிடும். ஸோ x எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாச்சு, y எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேட் இதுல வந்து பேசிக் ரூல் என்னன்னா 1/1 plus x squared அப்படின்னு இருந்தது அப்படின்னா நம்ம உங்களை என்னன்னு எழுதுவோம்னா tan inverse of x அப்படின்னு எழுதுவோம். இது பேசிக் ஃபார்முலா. இது அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இல்லாம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்கு. அப்போ கூட நம்ம அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஆனா எக்ஸுக்கு பதிலாக மட்டும் என்னன்னு போட்டுக்கணும், ஒய்னு போட்டுக்கணும். இது 1 plus x squared வந்து நார்மல் அடிஷன்ல தனித்தனியா இருக்கு. அப்போ இவங்களை தனியா இன்டகிரேட் பண்ணி இவங்களை தனியா நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது tan inverse of y அப்படின்றது கிடைச்சிரும். இங்க முதல்ல இந்த x இன்டகிரேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு dx பண்றதுனால இது வெறும் x அப்படின்னு வரும். x power 2ன்றது வந்து x power n dx மாதிரி இருக்கு. அப்ப அவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது x power n plus 1 by n plus 1 plus c அப்படின்னு நம்ம எழுதுவோம். இங்கேயுமே ஆக்சுவலா plus c நம்ம எழுதுவோம். நம்ம ஜெனரல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்றோம். dy by dx என்ற ஈக்குவேஷனுக்கு y is equal to ஃபார்ம் பண்றதுனால நம்ம x பக்கத்துல மட்டும் c போட்டா போதும். x cube by 3 அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துல plus c அப்படின்றத எழுதிடலாம். 7th கொஸ்டின் பார்க்கலாம். y times log y dx minus x into dy is equal to 0 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜெனரல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் டிஒய் இங்கே வச்சுட்டு இந்த ப்ளஸ் டேர்ம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். எப்போவுமே அந்த டிஒய் வந்து லெஃப்ட் சைடில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஒய் இங்கே ஹோல்ட் பண்ணிட்டு எக்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போயிருக்கோம். இந்த மைனஸை என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆம்பிஷன் ஒய் எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வரணும், எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு போகணும். ஸோ டிஒய் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற ஒய்யும் இந்த லாக் ஒய்யும் மல்டிப்ளர் இருந்து இங்கே வரும்போது இங்கே மாதிரி டிவிஷனுக்கு வந்துடும். அதே மாதிரி இங்கே நியூமரேட்டர்ல dx இருக்கு. இங்க மல்டிபிள் இருக்க இந்த x அந்த பக்கம் எடுத்துட்டு போனா டினாமினேட்டருக்கு போயிருக்கும். இப்போ எல்லா ஒய்யும் ஒரே பக்கம் வந்துச்சு, எல்லா எக்ஸும் ஒரே பக்கம் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேட், இங்க இன்டகிரேஷன் ஆஃப் dy by y into log y அப்படின்னு கிடைக்குது. ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் dx by x அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இவங்களை இது வந்து டைரக்டா இன்டகிரேஷன்ல இருக்கு. இவங்களை மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ணல. இவங்களுக்கு ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்க போறோம். let us assume log y வந்து நம்ம t அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த log y tன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது log y யோட டிஃபரன்ஷியேஷன் என்னது, 1/y. t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt by dyன்னு வரும். ஸோ அந்த y நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கலாம். அப்போ இங்க இருக்கிற இந்த dy by yன்றது dt-ஆ கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இந்த பக்கம் பார்ட் நியூமரேட்டர் வந்து dt ஆயிடும். டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த log y வந்து நம்ம tன்னு அசியூம் பண்ணதுனால ஸோ 1/t ஃபார்ம் வருது. அப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ண என்ன வரும், log t அப்படின்னு கிடைக்கும். ஸோ tக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் என்னது, log y. அப்போ இந்த tக்கு பதிலாக இந்த log y எடுத்து எழுதிடலாம். அப்போ log ஆஃப் இந்த tக்கு பதிலாக திருப்பியும் ஒரு log y எடுத்து எழுதணும். அதுதான் இவங்களோட இன்டகிரேஷன். இதை tன்னு எடுத்தா இது dtன்ற ஃபார்ம்ல இருக்கு. இது 1/x. 1/x ஓட இன்டகிரேஷன் என்னது, log xன்னு எழுதிடலாம். ஸோ எல்லாமே லாக்ல இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட் நம்ம என்னென்னு எழுதிக்க போறோம், log cன்னு எழுதிக்க போறோம். இது log a பிளஸ் log b மாதிரி இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணி log abன்னு போட்டுடலாம். அப்போ log ஆஃப் x into c அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் லாகும் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் லாகையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இங்க ரிமைனிங் வந்து log y is equal to x into cன்றது மட்டும் இருக்கும். ஒரு தடவை டேக் எக்ஸ்பொனென்ஷியல் ஆன் போத் சைடுன்னு எழுதிக்கலாம். இல்லை இந்த log அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஒரு பக்கம் log இருக்கு, இந்த பக்கம் log இல்லை. ஸோ y is equal to ஈக்குவேஷன் கொண்டு வரதுக்காக இங்க இருக்கிற log அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும், ஈன்ற டேர்ம் ஆயிடும், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனா மாறிடும். y is equal to e to the power xc அப்படின்னு எழுதிட்டோம்னா இஸ் a required உங்களோட ஜெனரல் சொல்யூஷன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.